அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். அரசியல் கேலிக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்ருப்பீங்க. எல்லா ஊடகங்களிலும் எல்லா மீடியாக்களிலும் இதான் பரபரப்பான நியூஸு. அண்ணா திமுக பேரை சொல்லலைன்னா இன்னைக்கு பரபரப்பு என்பது கிடையாதுங்கிறது முடிவாயிடுச்சு. அதான் உண்மை. அண்ணா திமுக இல்லைன்னா உங்களால் யாராலையுமே அரசியல் செய்ய முடியாது. அது அன்னைக்கு இருந்த திமுகவிலிருந்து இன்னைக்கு இருக்கிற தாவேக வரைக்கும். என்ன சிரிப்புன்னா, அதாவது அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு எப்போ மீசை முளைக்கிறது, அத்தையை நம்ம எப்போ சித்தப்பான்னு சொல்கிறது. அதுபோல் எப்போ பார்த்தாலும் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. எடப்பாடியார் இந்த மாதிரி பண்ணிட்டார், அது மாதிரி பண்ணதுனால தான் எல்லோரும் வெளியேறாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்லிக்கிட்டு தாவேக்கால போய் இணைகிறாங்க. போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், சொல்லிட்டு போகணும். அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மக்கள் நம்புவாங்களா? அதை முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த இத்தனை வருஷம் இந்த அரசியலில் இருந்த அந்த செங்கோட்டையன் பேசுகிறாரு, படு கேவலமாக இருக்குது. அம்மா இருக்கும்போது எப்போ தலையை குனிஞ்சாரோ அன்னிலேருந்து அவர் தலையை நிமிரவே இல்லை. அப்படியே தான் குனிஞ்சிட்ருக்கார். குனிஞ்சிட்டு காரியத்தை சாதிச்சிட்ருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. உண்மையான படிவுங்கிறது கிடையாது. ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று மகளிர் கூட்டம் நடத்தினாங்களாம் அதிமுகவில். அவங்க எல்லாரும் வயசானவங்களாம், தடுமாறிக்கிட்டு இருக்காங்களாம். நாங்கள் தடுமாறிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை அவங்க கூப்பிட்டாங்களா? அவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எம்ஜிஆர் விசுவாசிகள். அவங்கள யாரும் பிரிக்க முடியாது. அதனால தான் அவங்க அந்த இதுலேயும் அவங்க கூட்டத்தில் கலந்துகிட்ருக்காங்க. அதுலேயும் இளைஞர்களும் இருக்கிறாங்க, இளைய சின்ன பெண்களும் இருக்கிறாங்க அதிமுகவில். தவறுதலாக நீங்கள் பேசுகிறத தவறுதலாக பேசுகிறத நிறுத்திக்கிங்க. ஆமாம். இவர் அப்படியே புரட்சித்தலை படத்தை நான் சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன்னு சொன்னாராம். நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டாரா, அதனால சட்டை பாக்கெட்டில் வச்சுட்ருக்காராம். தைரியமாக புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருங்க பார்ப்போம். உங்களை எத்தனை நாள் கட்சியில் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இன்னும் 2ஆம் நிலை பொறுப்பு உங்களுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய வயசு சீனியர் ஆகி போனே உங்களை 4வது 7வது ஆளாக தான் வச்சுருக்காங்க கட்சியில், மரியாதை இல்லாமல். நீங்கள்லாம் அதிமுக பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. வெக்கமாக இருக்குது, கேவலமாக இல்லை? எம்ஜிஆர் பேரை சொல்லி கட்சியில் இருந்துட்டு எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு கோடிக்கணக்காக சொத்து சேர்த்துட்டு ஒரு நன்றி விசுவாசமே இல்லாமல் நீங்கள் முதல்ல போனீங்க. நீங்கள் போனதோடு இல்லாமல் இங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்ருக்கீங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, காசு ஆசை பிடிச்சவங்க, பதவி ஆசை பிடிச்சவங்க தான் உங்கள் கூட வந்துகிட்டே இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்படியே இந்த 2 பாஸ்கரங்களும் அப்படியே இப்போ உண்மையாக உங்களை வேலை செஞ்சு உங்கள் இயக்கத்தை அப்படியே வெற்றிப்பாதை கொண்டு போகிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கே துரோகம் பண்ணிட்டு வராங்கும் போது உங்கள் இயக்கத்தை தூக்கி அவங்க போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதோட அதிகமாக யாரும் விலை கொடுத்தாக்க அதுக்கும் போகிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. முதல் மனதில் வச்சுக்கிங்க. அதை வச்சுட்டு அதிமுக அழியுது, அதிமுக இன்னமும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறத தயவு செஞ்சு நிறுத்திங்க. அப்புறம் என்னமோ ஆதவ அர்ஜுன் மந்திரி, மாண்புமிகு மந்திரி பேசுகிறார்.
60% வந்துருச்சு இவங்க 2 பேரும் வந்ததுனால, இன்னும் ஒரு 30% வந்துடும் அப்படிங்கிறார். கனவு காணாதீங்க அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், உங்கள்கிட்ட வர்றது எல்லாமே விலை போனவர்கள், காசுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள். எங்ககிட்ட இருக்கிறவங்கெல்லாம் உழைப்பாளிகள், உத்தமர்கள், அன்னன்னைக்கு வேலைக்கு போய் அன்னன்னைக்கு வயிறை கோழி கொண்ட ஏழை மக்கள் எங்ககிட்ட இருக்காங்க. மனசில் வச்சு பேசுங்க. அம்மா படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் இன்றைக்கும் சூடங்காட்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு சாமி தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தான் எங்ககிட்ட இருக்காங்க. இந்த தொண்டர்கள் இருக்கிற வரை என்றைக்கும் எங்கள் கட்சியை உங்களால் அழிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களும் சொல்லுறது நான் என்னென்னா, நீங்களாம் உண்மையிலேயே சாதத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது வரைக்கும் போனவர்கள் எல்லாருமே சாதத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இதுக்கு மேலே இவர்களை நாம் கீழ்த்தரமாக பேசுவது நாகரிகமற்ற செயல் என்று நான் கருதுகிறேன். ஆனால் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஊடகங்களையும் உங்களை பற்றி போட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. போன எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தொகுதி மக்கள்லாம் உங்களை விரட்டி அடிக்க போகிறாங்க. நீங்கள் ஓட்டு கேட்குற உள்ளே போவீங்கள்ல, அப்போ உங்களை எல்லோரும் விரட்டி அடிக்க போகிறாங்க. ஆமாம், ஏற்கனவே எம்ஜிஆர் ஆன்மா உங்களை பார்த்துட்ருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் சாட்டை அடி தயாராக இருக்கிறது. விரைவில் சாட்டை அடி வரும். ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், போகிறவங்க சீக்கிரமாக போயிடுங்க. இங்கே கட்சிக்குள்ளே இருந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு கட்சியையும் இது பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் டிவிக்கும் ஒரு பரபரப்பு நியூஸ் கொடுக்குங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஊடகங்களுக்கு டிஆர்பி வேணுங்கிறதுக்காக அதிமுக பற்றி எப்போதும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதிமுக இல்லைன்னா உங்கள் டிஆர்பி டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்டு ஏறாது. அதனால் போடுங்க, அதை பற்றி இது இல்லை. இந்த கட்சி எப்போதுமே சோதனைகளை சந்தித்து ஒரு மாபெரும் வெற்றிகளை குவித்து இயக்குங்கிறது தான் வரலாறு. புரட்சித் தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் தான் ஜெயித்தார். திருப்பி ஆட்சி அமைச்சார். அவர் ஆட்சியை கலைச்சாங்க, திருப்பி ஆட்சி அமைச்சார். 10 வருஷம் 5 மாதம் அவர் ஆட்சியில் இருந்தார். அதே மாதிரி அம்மா அவர்கள் 89 தோற்றாலும் 91 ஆட்சி அமைச்சாங்க. திருப்பி 2006 ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அதிமுகன்னு சில சாதனைகள் உண்டு. இன்றைக்கி பட்டி தொட்டிகளெல்லாம் இருக்கிறது அதிமுக என்கின்ற இரட்டை இலை தான். அதை மட்டும் மனசில் வச்சுங்க. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் சாயம் வெகு விரைவில் மழையில் கரைகிற மாதிரி இடைத்தேர்தலில் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நம்ம தொண்டர்கள் யாரும் எப்போதும் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கட்சியில் வண்டியை சர்வீஸ் விட்டாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், போகிற பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுவான். அதே மாதிரி இந்த பழைய பார்ட்ஸ்லாம் மாற்றி புதுசாக செட் பண்ணி வண்டி நல்லா வேகமாக ஓடக்கூடிய வலிமை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இளவேநீர் காலங்கள் இலைகள் எல்லாம் உதிர்ந்துவிடும். திருப்பி இலைகள் சுழித்து வரும், பசுமையாக இருக்கும். அந்த போன்ற நிகழ்வு தான் நமக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. இந்த ப்ராசஸ் இடைத்தேர்தல் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். This process is being maintained by our opposition. ஏன்னா நம்ம எதிர்கட்சியில் தான் வாழ்த்து சொல்லணும். நம்மளை நல்லா வாழ்த்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான். ஆமாம், நாங்கள்லாம் பேசாதாலாம் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பேசுகிறோன்னா பார்த்துக்குங்க. அப்போ அதிமுகவை கண்டிப்பாக யாராலும்
அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம், இனி வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிமுகவை வெற்றி பெற வைக்கிறது முழு நோக்கம் என்பதை உறுதி செய்து விட்டோம். நம்ம கட்சியில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அழகான பதிவுகளை போடுகிறார்கள். நம்ம வயதானவர்களை விட இளைஞர்கள் அருகே துடிதுடிப்புடன் இருக்கிறார்கள், அருமையான பதிவுகளை போடுகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னா 72லேருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஒரே இயக்கத்தில் பயணம் செஞ்சிட்டோம். அதனால் இந்த இயக்கத்தை விட்டு எங்கும் நாங்கள் செல்ல மாட்டோம். எங்களை வளர்த்தது எல்லாமே இந்த இயக்கம்தான். நன்றி விசுவாசம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நன்றி விசுவாசம் இல்லாதவன் மனிதன் அல்ல. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி, இவ்வளவு தோல்விகளையும் தாங்கி, இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாங்கி, இவ்வளவு வசைப்பாட்டுகளையும் தாங்கி, உருவக்கேலியும் பண்ணி, எல்லாவற்றையும் பொறுமையாக சாதுரியமாக தாங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வாழ்த்துவோம், வணங்குவோம். அவர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாம் கட்டுப்படுவோம். இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளில் எனக்கு தெரிந்த அளவுக்கு அவர் ஒருவர் தான் சிறந்த அரசியல்வாதி. அவருக்குத்தான் எல்லா நெளிவு சுழிவும் தெரியும், மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது. இவர்கள் எல்லாம் மாய சக்தியை வலையில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் பெயரை சொல்லி புரட்சித் தலைவரை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அதிமுக என்ற கட்சி புரட்சித் தலைவரால் தோற்றுவிக்கப்பட்டது, தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியை அழிப்பதற்காகவும் புரட்சித் தலைவருடைய பெயரை அழிப்பதற்காகவும் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இவர்கள் பின்னாடி மக்கள் செல்ல மாட்டார்கள் என்பதை உறுதியோடு கூறுகிறேன். அதனால் பதிவுகள் போட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் நான் வீடியோவில் பதிவிடுகிறேன். இதில் தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, தூண்களும் தான் என்று கூறுகிறேன். புரட்சி தலைவர் சொல்வது போல மக்களால் தான் ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர குதிரை பேரத்தில் ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. ஆக வருகின்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை மனப்பூர்வமாக கூறுகிறேன். ஆகவே அதிமுக தொண்டர்கள் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். வெற்றி நிச்சயம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியமான ஒரு பாடல். என்ன பாடல்னால், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் இதற்காக, தோழா ஏழை நமக்காக, கங்கை யமுனை காவிரி நதிகள் பாய்வது எதற்காக அப்படின்னு அந்த வரி வரும். அதில் பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, மனம் கொண்ட பெயர்கள் பொருள் கொள்வதில்லை அப்படின்னு ஒரு வரி வரும். அதில் இன்னொரு வரி வரும், உண்மை என்பது என்றும் உள்ளது, அது தெய்வத்தின் ஒளியாகும், நன்மை என்பது நாளை வருவது, நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். ஆகவே நம்பிக்கை தான் நமக்கு ஒளியாக இருக்கிறது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விரைவில் பொதுத் தேர்தல் வரும். பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு, உழைப்போம், உயர்வோம், உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற புரட்சித் தலைவருடைய கொள்கையை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் பி. மாரியப்பன்.
புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.